Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாக்கெட் எஃப்எம் ஆப்ல அக்கவுண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்றது மற்றும் இந்த பாக்கெட் எஃப்எம் ஆப்பை பத்தின முழு டீடைலும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பாக்கெட் எஃப்எம் அப்படின்ற இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஆப் வந்து ஓபன் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க பாக்கெட் எஃப்எம் ஆப்பை நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க கீழ பாட்டம்ல கண்டினியூ வித் ஃபோன் நம்பர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கண்டினியூ வித் ஃபோன் நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். இப்போ நீங்க வந்து எந்த ஃபோன் நம்பர் வழியாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிட்டு பிறகு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓடிபி ரிசீவ் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு இதுல ஜென்ரேட் வந்து ஆகாது. கீழ ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப்ல அலோ கொடுக்கணும். அலோ கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆயிட்டு அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல இவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணணும். ஓகே, இதுல வந்து பாருங்க இப்போ நேம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ அதுல ஒரு டிஃபால்ட்டா ஒரு நேம் வந்து அதுல வந்து ஆட் ஆயிருக்கு. அந்த நேம் வந்து நீங்க கேன்சல் பண்ணிட்டு இதுல வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த நேமை கேன்சல் பண்ணிட்டு இப்போ நான் என்னுடைய நேம் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். என்டர் யுவர் நேம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து இதுல உங்களுடைய நேம் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க என்னுடைய நேம் வந்து நான் என்டர் வந்து பண்ணிட்டேன். இப்போ நேம் என்டர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஜெண்டர் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நீங்க என்ன ஜெண்டரை சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேல் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஏஜ் என்னவோ அது வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஏஜ் என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து பாருங்க இப்போ உங்களுடைய லாங்குவேஜ் எதுவோ செலக்ட் பண்ண சொல்றாங்க. உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தமிழ் அப்படின்றதால தமிழை செலக்ட் பண்ணிச்சு. டிஃபால்ட்டா தமிழ் தான் செலக்ட் ஆயிருக்கு. நீங்க வேற லாங்குவேஜ் இருந்தா வேற லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க லாங்குவேஜ் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நம்ம செட் பண்ணல. அதனால மேல டாப்ல ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணிக்கிற மாதிரி அந்த கேமரா ஐகான் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த கேமரா ஐகானை கிளிக் பண்ணுங்க. அந்த கேமரா ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துக்கோங்க. அலோ ஆல் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு கேலரி ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல உங்களுடைய கேலரியில இருந்து எந்த போட்டோவை நீங்க வந்து ப்ரொஃபைல் பிக்சரா வைக்கிறீங்களோ அந்த பிக்சரை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிக்சரை தேவையான அளவுக்கு எடிட் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி நீங்க வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம தேவையான அளவுக்கு கிராப் பண்ணி எடிட் வந்து பண்ணியாச்சு. எடிட் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மேல டாப்ல கிராப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கிராப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து செட் ஆயிடும். ஓகே, இப்போ கீழ பாட்டம்ல வந்து பாருங்க இப்போ உங்களுக்கு கீழ பாட்டம்ல ஒரு செக் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த செக் பாக்ஸ்ல வந்து நீங்க டிக் பண்ணணும். ஓகே, இப்போ கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸ்ல வந்து நான் டிக் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க வந்து டெர்ம்ஸ் ஆஃப் யூஸ் பிரைவசி பாலிசி எல்லாம் படிச்சு பார்த்துட்டு செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இப்போ லாகின் வந்து ஆயிடும். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு எதுனா கேட்டகரி செலக்ட் பண்ண சொன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். லாகின் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லி லாக்ட் இன் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ இதுல வந்து ஆல்ரைட் சொல்லிட்டு இருக்கு. ஆல்ரைட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஆடியோ புக் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடலாம். இப்போ நீங்க இந்த பேஜ் விட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இப்போ நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ ஃபார்மேட்ல மாத்தி வச்சிருப்பாங்க. நீங்க வந்து என்ன கேட்டகரி என்ன ஆடியோ புக் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்க தொடர்ச்சியா வியூ பண்ணி நீங்க பாத்துக்கலாம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோவா மாத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரியல் ஸ்டோரி. ஓகே, அதுக்கப்புறம் ரியல் ஸ்டோரிலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபார்மேட்ல மாத்தி வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எக்கச்சக்கமான கதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபார்மேட்ல இருக்கும். நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க வச்சு கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் ஒரு சில புக்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ ஃபார்மேட்ல வந்து மாத்தி வச்சிருப்பாங்க. நீ வந்து ப்ளே பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடியோவா நீங்க கேட்டுக்க முடியும். இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து புரியாது. நீங்க வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி இதுக்குள்ள வந்துட்டு நீங்க இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல உங்களுக்கு தேவையானது தான் உள்ள இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நமக்கு தேவைப்படுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிப்பீங்க. ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல இருக்கு. இப்போ வந்து ஹோம் பேஜ்ல இருந்து கீழ ரெண்டாவது பாருங்க நியூவல்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நியூவா பாப்புலரா இருக்கக்கூடிய அந்த சீரியஸ் அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சீரியஸ் இது போல அந்த நியூவா வந்திருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பேஜ்ல இருந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுல பிரைட்னு சொல்லிட்டு புதுசா அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம புதுசா நம்மளே ஒரு சீரியஸை கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி அதன் மூலமா ஏர்ன் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அந்த பேஜ் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து இப்படி இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க சைன் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய லாங்குவேஜை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சீரியஸை கிரியேட் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணி அதன் மூலமா கூட ஏர்ன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு தெரியல. நான் வந்து மேலோட்டமா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல வந்து பாருங்க மூணாவது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க மை லைப்ரரி சொல்லிட்டு. மை லைப்ரரி அப்படின்ற இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து இதுல பர்ச்சேஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த சீரியஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்துக்கலாம். அதாவது நீங்க காசு கொடுத்து காயின் கொடுத்து வாங்கியிருப்பீங்களா அந்த சீரியஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். நீங்க பார்த்தது எல்லாமே இதுல வந்து இருக்கும். நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே. இப்ப அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கடைசியா வந்து பாருங்க, மை ஸ்டோர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருக்காங்க. மை ஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து காயின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பை பண்ணி வாங்கிக்கிற மாரி இருக்கும். இந்த காயின்ஸ் நம்ம எதுக்காக பை பண்ணி வாங்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்களா, அந்த ஆடியோ சீரிஸ் எல்லாமே, அது எல்லாமே நம்ம வந்து சும்மா பாக்க முடியாது. எல்லாமே வந்து பாருங்க, ஒரு சில காயின்ஸ் குடுத்து நம்ம வந்து வாங்கிக்கிற மாரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு சில சீரியஸ் மட்டும் அதுல வந்து ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அடுத்த சீரியஸ்க்கு வந்து எனக்கு இத்தன காயின் குடு. அப்பதான் இந்த சீரியஸ் வந்து ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிருவாங்க. அந்த காயின்ஸ குடுத்து தான் நீங்க வந்து அந்த சீரியஸ ப்ளே பண்ணி நீங்க பாக்குற மாரி இருக்கும். அதாவது அந்த ஆடியோவ நீங்க ப்ளே பண்ணி பாக்குற மாரி இருக்கும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம காயின்ஸ வந்து பை பண்ணி வைக்கிறோம். இப்போ நீங்க நெறைய சீரியஸ் வந்து பாக்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காயின்ஸ நீங்க முன்னாடியே பை பண்ணி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்படுற சீரியஸ்ல போயிட்டு நீங்க இந்த காயின்ஸ குடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த அந்த சீரியஸ நீங்க ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். ஓகே. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் நீங்க பை பண்ணாதீங்க. நீங்க வந்து இந்த ஆப்க்குள்ள வந்துட்டு, அது உள்ள இருக்கக்கூடிய சீரியஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, 1, 2 சீரியஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே ஆகும். அத நீங்க ப்ளே பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு ஒர்த்தான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க வந்து காயின்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா பை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப நான் ஹோம் பேஜ்க்கு வந்துறேன். ஹோம் பேஜ்க்கு வந்துட்டு மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரைட் சைடுல உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐகான் குடுத்திருக்காங்க. இப்ப நீங்க அந்த ப்ரொஃபைல் ஐகான வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் வந்து மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய அந்த ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ப்ரொஃபைல் எடிட் பண்ணனும் அப்படின்னா, எடிட் ப்ரொஃபைல கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேல செட்டிங்ஸ் குடுத்திருக்காங்க. செட்டிங்ஸ் எதனா மேனேஜ் பண்ணனும் அப்படின்னா, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நான் எக்ஸாம்பிள்காக உங்களுக்கு இப்போ ஒரு ஆடியோ சீரிஸ நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். தெளிவா அப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகே. இப்ப நான் வந்து உதாரணத்துக்காக நான் வந்து இந்த ஆடியோ சீரிஸ் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஆடியோ சீரிஸ் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து பாருங்க, எபிசோடா நெறைய ஆடியோ சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. நெறைய ஆடியோஸ் வந்து குடுத்திருப்பாங்க. இது வந்து 1 மட்டும் அப்படி இருக்காது. 1, 2 மட்டும் இருக்காது. நெறைய வந்து குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதுல இவங்க குடுத்திருக்கக்கூடிய எல்லா எபிசோடையும் நீங்க வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. குறிப்பிட்ட ஒரு சில எபிசோட் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளே வந்து ஆகும். அதாவது ஸ்டார்ட்டிங்ல இருக்கக்கூடிய 1, 2 எபிசோட் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டைமிங் குடுத்துருவாங்க. அந்த டைமிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த எபிசோட் வந்து ப்ளே ஆகும். அதுக்குள்ள நீங்க பார்க்கணும் அப்படின்னா, 2 காயின்ஸ் அது போல வந்து பாத்தீங்கன்னா, காயின்ஸ் நீங்க குடுத்து நீங்க பை பண்ணி தான் அந்த ஆடியோவ நீங்க ப்ளே பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸெட்ரா பார்க்கணும் அப்படின்னா, அவங்க எத்தன காயின்ஸ் கேட்கறாங்களோ, அந்த அத்தன காயின்ஸ நீங்க குடுத்து நீங்க பை பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஆடியோ சீரிஸ நீங்க வந்து கேட்டுக்கிற மாரி இருக்கும். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எபிசோட நீங்க வந்து கேட்டுக்கிற மாரி இருக்கும். ஓகே. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இதுக்காக தான் மை ஸ்டோர்ல போயிட்டு நம்ம காயின்ஸ பை பண்றோம். நம்ம தேவையானப்போ அந்த காயின்ஸ எடுத்து நம்ம வந்து அந்த ஆடியோவ ப்ளே பண்ணிக்கிற மாதிரி. ஓகே. இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா இது போல நீங்க வந்து காயின்ஸ பை பண்ணிக்கோங்க அதுக்குள்ள போயிட்டு. இப்ப வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த பேஜ் வரைக்கும் தான் வந்தேன். ஓகே. இப்ப நான் வந்து அந்த காயின்ஸ் வாங்கி அந்த எபிசோட்ஸ எப்படி ப்ளே பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்லல. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து எனக்கு யூஸ் இல்ல. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து காயின்ஸ நீங்க பை பண்ணி வாங்கி அந்த உங்களுக்கு தேவைப்பட்ட எபிசோட்ஸ நீங்க வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.